வணக்கம், நான் Guna Mathivanan, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய PYQ பேஸ்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவில் டே 19 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டே 18 ஃபீட்பேக்கை முடிச்சிடலாம். அதுக்கும் முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். 75x75 ஸோ 2027 ப்ரிலிம்ஸை மையமாக வச்சு இருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம். நிறைய பேருக்கு தெரியும் 75x75 ப்ரோக்ராம் பற்றி. இது 10th எடிஷன். ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஒரு 25% ஆஃப் த கொஷின்ஸ் அது நம்ம 75x75 டைரெக்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன 2026 பார்த்தீங்கன்னா 29 கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதாவது சும்மா ரேண்டம் கிளைம்லாம் இது கிடையாது. நீங்கள் ஸ்லைட்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டினில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ 10th எடிஷன் பைலிங்குவல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் முறையாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காகவே பைலிங்குவல் பேட்ச் இந்த வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழ்லையும் கண்டென்ட் இங்கிலீஷ்லேயும் இந்த தமிழ் சேனல் இருக்கிற மாதிரியே டிஸ்கஷன் இருக்க போகுது. ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு குரூப் மென்டரிங்கும் நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஸ்டடி பிளானுமே ப்ரிலிம்ஸ்க்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே டெஸ்ட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 2 to 3 கிளாஸ் இருக்கும். ஸோ ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா September 13th அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. September 25th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா அதில் அந்த குரூப் மென்டரிங் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே லைவ் டவுட் கிளியரிங் செஷனும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். 13th of September நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். 25th of Septemberலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும். ஸோ ப்ரௌஷரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரைட். ஒரு தனி வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரைட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ரைட். Evaluate the nature of Bhakti literature and its contribution to the Indian culture. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, பக்தி லிட்ரேச்சர் அதோட நேச்சர் என்ன, அது என்ன மாதிரி இந்தியன் கல்ச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் இந்த கேள்வியில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, எவாலுவேட். நான் ஏற்கனவே இந்த வார்ம் அப் கிளாஸஸில் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், எவாலுவேட் வந்தால் நம்ம என்ன பண்ணணுன்ட்டுன்னு. பேப்பர் எவாலுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், நல்லா எழுதிருக்கீங்களா நல்லா எழுதலையாங்கிறத நான் கமெண்ட்ஸ் கொடுப்பேன் இல்லையா. சூப்பராக எழுதிருக்கீங்க அப்படிங்கிற கொடுத்துட்டு, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பேன் இல்லையா. அதுதான் எவாலுவேஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், பக்தி லிட்ரேச்சர்னால் ஃபஸ்ட்டு பக்தி மூமெண்ட்டை பற்றி ஒரு லைன் எழுதுங்க. இந்த ஒரு 7th சென்ச்சுரிலேருந்து 17th சென்ச்சுரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்தி மூமெண்ட்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு இந்தியாவில். இந்த பக்தி மூமெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் மாதிரி. அப்போது அந்த டைம் பீரியடில் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் ரொம்ப ரிச்சுவல் ஓரியன்டாகவுமே இருந்துச்சு. அதெல்லாம் வெறுத்து, அதெல்லாம் பிடிக்காமல் டிவோஷன் டு தி டிவைனுங்கிறது ரொம்ப பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு மூமெண்ட் தான் பக்தி மூமெண்ட். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பக்தி லிட்ரேச்சர். ஸோ அதோடைய நேச்சரை எழுதுங்க, அதோடைய கான்ட்ரிபியூஷனை எழுதுங்க. ஸோ ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் அந்த பக்தி லிட்ரேச்சர் வந்துச்சு. ஆனால் அந்த பக்தி லிட்ரேச்சர் நினச்சதெல்லாம் சாதிச்சிருச்சா? இல்லை, கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. நினச்சது எல்லாத்தையும் பண்ணிட முடியல. அதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ்னு போட்டு நீ எழுதுங்க. ஏன்னா எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்களே, அப்போது நம்ம நேச்சர்னு ஒரு ஹெட்டிங், கான்ட்ரிபியூஷன் ஒரு ஹெட்டிங், ஒரு லிமிட்டேஷன்னு நீங்கள் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். இல்லாட்டி கன்க்ளூஷன்லேயே 10 மார்க்கர் தானே, நம்ம அதிகமாக எழுத முடியாது. கன்க்ளூஷனில் நீங்கள் முடிக்கும்பொழுது இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது இவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலுமே பக்தி லிட்ரேச்சரோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் தான். அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணுங்கள். நல்லா தான் எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் குறைகள் இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஆன்சர் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுது. ரைட். ஸோ மாடல் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ பக்தி லிட்ரேச்சருங்கிறது என்ன, நேச்சர் என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, கன்க்ளூஷனுக்குள்ளே போயிட்டோம். கௌரி ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, ரொம்பவே நல்லா எழுதியிருக்கீங்க, நல்லாவே மார்க் வரும், கீப் இட் அப். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக ப்ரிசைஸாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். எல்லாருமே படித்து பாருங்கள் இந்த ஆன்சரை. Bhakti literature are important outcome of Bhakti movement during 7th to 17th century that emphasizes personal devotion with the divine rather than elaborate ritual practice. எவ்வளோ சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர்
ஹெட்டிங் போட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுக்குமே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 4-5 வார்த்தையில் ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் முக்கியமான ஆஸ்பெக்டை அந்த கீவேர்டை அண்டர்லைன் பண்ணுறது, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது. இதுதாங்க ப்ரெசன்டேஷனுங்கிறது இதுதான். ஒரு எவாலுவேட்டருடைய வேலையை ஈஸியாக்குறது, அதை பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து டயக்ராம் போடுறது, ஃப்ளோ சார்ட் போடுறது, அதெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்டேஷனுங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் த பக்தி லிட்ரேச்சராக இருக்கலாம், கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் கல்ச்சராக இருக்கலாம். அதே மாதிரி இவங்க நெகட்டிவ் இம்பேக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கௌரி நீங்கள் லிமிட்டேஷன்ஸ்னு நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். பிகாஸ் லிமிட்டட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நெகட்டிவாக இருக்கும்? அது நெகட்டிவ் இல்லை, ஏதோ ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, நினச்சத அளவுக்கு நடக்கலனாலும் நடந்திருக்கு தானே. சில பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் தான், நம்ம இருக்கலை. பட் இந்த நெகட்டிவ்ங்கிற வார்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ண எல்லா பாயிண்ட்டுக்குமே சூட் ஆகாது. ஸோ அதனால் லிமிட்டேஷன் நீங்கள் போட்டுருங்க. ஓகே, தென் ஃபைனலி கன்க்ளூஷன் என்ன தான் இவ்வளோ சேலஞ்சு இவ்வளோலாம் இருந்தாலுமே அது ஒரு பவர்ஃபுல் கல்ச்சுரல் மூமெண்ட். ஆனால் அதோட சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. கன்க்ளூஷனும் சூப்பர், எல்லாமே நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போது நம்ம டே 19 நம்ம போகலாம். ஸோ டே 19 உடைய கொஸ்டின் இதுதான். Does the Rights of Persons with Disabilities Act 2016 ensure effective mechanism for empowerment and inclusion of the intended beneficiaries in the society? ஸோ அஸ் யூஷுவல் கோர் என்னங்க? ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் தான் கோர். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் குயிக்காக. 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்தினுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2011 சென்சஸின் படி கிட்டத்தட்ட 2.6 கோடி டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க. ஆனால் லேட்டஸ்ட் டேட்டா என்ன சொல்கிறது? கிட்டத்தட்ட 6 கோடி பேர்கிட்ட இந்தியாவில் டிசேபிள்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது டிசேபிள்டாக இருக்கிறவங்க எக்காரணத்து கொண்டும் அவங்களுடைய ரைட்ஸ் பறிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பறிக்கப்படக்கூடாது, அவங்க ஒரு டிக்னிஃபைட் லைஃப்பை வாழணும். ஸோ டு என்ஷுர் டிக்னிட்டி, to ensure their rights are protected, to ensure equality of opportunity, this act is very important. அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டினுடைய ஒரு கோர் எசன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு யூஎன் கன்வென்ஷனுடைய சிக்னேட்ரி, யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற யூஎன் கன்வென்ஷனுடைய சிக்னேட்ரி, அதன்படியும் சட்டத்தை நம்ம இயற்றியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஆக்டில் டிசபிலிட்டிஸோடைய கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7லிருந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக 21, 22 ஆக்க முடியும், 23 ஆக்க முடியும். நமக்கு அவேர்னஸ் வர வர இதெல்லாமே ஒரு டிசபிலிட்டியா அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் மக்கள் அதனால் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் கிடைக்கும் பொழுது நம்ம எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். ஸோ 7ங்கிறது இன்றைக்கி 21 ஆயிருக்கு இல்லையா, நாளைக்கு இன்னும் கூட அதிகமாகலாம். ஓகே, ஸோ ரைட்ஸ் என்னெல்லாம் இந்த ஆக்ட் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தே ஹாவ் த ரைட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன். எல்லா கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட் எய்டு வாங்குகிற இன்ஸ்டியூஷன்ஸ், அங்கே எல்லாத்துக்குமே இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒரு 5% சீட்டு பார்த்திங்கன்னா டிசேபிள்டுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒருத்தர் நம்ம டிசேபிள்டு, எப்போ அவங்க இந்த ரிசர்வேஷனுக்குலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 21 டிசபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசபிலிட்டிஸில் ஒரு 40% டிசபிலிட்டி அவங்க அச்சீவ், பிளைண்ட்னஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்க ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் பிளைண்ட்னஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்போம், கம்ப்ளீட்லி பிளைண்டாக இல்லை பார்ஷியலி பிளைண்டாக வாட் எவர். ஸோ ஒரு 40% அந்த டிசபிலிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இந்த ஆக்டின் படி எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையுமே 4% வரைக்குமே ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஒரு 5% வரைக்கும் ரிசர்வேஷன் டிசேபிலிட்டி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஸ்பெஷலைஸ்டு இன்சென்டிவ்ஸும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆக்டில் கிளியராக சொல்கிறாங்க, ஒரு குழந்தை டிசேபிள்டாக இருக்கிறதுனாலேயே அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து அவங்கள பிரிச்சிடக்கூடாது. ஒரு கோர்ட் ஆர்டர் இல்லாமல் ஒரு குழந்தை டிசேபிள்டாக இருக்கிறதுனாலேயே அவங்கள அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஆக்டில் ஒரு ப்ரொவிஷனாக இருக்குது. சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவலில் அட்வைசரி பாடிஸ் இருப்பாங்க, ஸ்டேட் சென்டர் அட்வைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு சீஃப் கமிஷனர் சென்ட்ரல் லெவல்லையும், ஸ்டேட் கமிஷனர் ஸ்டேட் லெவல்லையும் இருப்பாங்க. இவங்க எதுக்குன்னா, ஏதாவது கிரிவன்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அதை ரெகுலேட் பண்ணுறது, ஆக்ஷன் இருக்கிறதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை மீறுறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும், 5 லட்சம் வரைக்குமே அவங்களுக்கு ஃபைனுமே போட முடியும். ஸ்பெஷல் கோட்ஸ் வந்துட்டு டெசிக்னேட் பண்ணுவாங்க இந்த கேசஸை, ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுற கேசஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸுமே இருக்கும். ரைட். ரீசெண்டாக கூட நியூஸில் வந்துச்சு என்னென்னா, இந்த ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் வந்து இந்த 21 டிசபிலிட்டியில் இருக்குது. ஆசிட்டை சில பேர் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்கள குடிக்க வச்சுருவாங்க. அதனால பார்த்திங்கன்னா வெளியே அவங்களுக்கான பாதிப்பு தெரியாது, உள்ளுக்குள்ளே அவங்களுக்கான பாதிப்புகள் இருக்கும். அதையுமே டிசபிலிட்டிஸ்குள்ளே கொண்டு வரணும்னு கோர்ட் ரூலிங் ரீசெண்டாக வந்துச்சு. அதனால தான் அந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. சும்மா உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். சரி, இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆக்சசிபிலிட்டி டெஃபிசிட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் த டிசேபிள்டால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலை. இது சட்டம் உடைய ப்ரொவிஷன்ஸை எஃபெக்டிவாக என்ஃபோர்ஸ் பண்ணப்படலை. ரிசர்வேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நல்ல ஸ்கில் வேணும், நல்ல எஜுகேஷன் இருக்கணும். ஆனால் எனக்கு லிட்ரஸி ரேட்டுங்கிறது டிசேபிள்டுக்குள்ளே கம்மியாக இருக்குது. ஸ்கில்ஸ் இல்லாமல் எஜுகேஷன் இல்லாமல் ரிசர்வேஷன் வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ எம்ப்ளாயபிலிட்டியில் கேப் இருக்குது. ரூரல் அர்பன் டிவைட், அர்பனில் இருக்கிற வசதிகள் ரூரல் ஏரியாஸில் இருக்கா என்ன? ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே லைப்ரரிஸ், அவங்களுக்காகவே பிரெயில் புக்ஸ் எல்லாமே ஒரு சிட்டிஸில் இருக்கும். பட் ரூரல் ஏரியாஸில் அந்த மாதிரிலாம் இருக்கிறது கிடையாது இல்லையா? அந்த டிவைட் இருக்குது. 40% பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதே அவ்வளோ ஈஸியாக இல்லை. டாக்குமெண்டேஷன் பேரியர் இருக்குது. சோஷியல் பேரியர்ஸ் இன்றைக்குமே டிசேபிள்டை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுற சொசைட்டியில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்டர்செக்ஷனல் வல்னரபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஏஜ்டு பீப்புள்னாலே அவங்களுக்கு சில சேலஞ்ச் இருக்குது, விமென்னாலே சில சேலஞ்ச் இருக்குது. அந்த விமென் டிசேபிள்டாக இருந்தால், அந்த ஏஜ்டு பீப்புள் டிசேபிள்டாக இருந்தால் அவங்களுக்கு சேலஞ்சஸ் மல்டிப்ளை ஆகிடும். இதுதான் இன்டர்செக்ஷனல் வல்னரபிலிட்டி. டேட்டா லிமிடேஷன்ஸ் இன்றைக்குமே நம்ம 2011 சென்சஸ் டேட்டா தான் அஃபிஷியலாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் 2.6 கோடி பேர் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு டிசேபிள்டு இந்தியாவில்ட்டுன்னு. ஆனால் மற்ற சோர்சஸ்லாம் இன்றைக்கி 2026 கிட்டத்தட்ட 6 கோடி பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ டேட்டா ப்ராப்பராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலிசிஸை டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் சில சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் கொடுங்க, அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இதை விட டீட்டெயில்டான கண்டென்ட்டை உங்களுக்கு நான் நோட்ஸில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஆன்சர்ஸ் எழுதி 9 AM அனுப்பிச்சிடுங்க. என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு உண்மையான மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.